ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போதான் தட்டில் காமிச்சேன் இல்லைங்களா, அதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சு. நாங்கள் அந்த லஞ்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஆனால் சமைக்கும்போது எடுக்கணும்னு நினச்சேன். ஸோ ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டு கடகடன்னு சமைச்சதுனால எடுக்க முடியல. அதே மாதிரி சாப்பிட்ணும் பசிக்குதுன்ட்டாங்க பசங்க. ஸோ அதுக்கப்புறம் எடுத்திருக்கேன். இப்போ நான் சாப்பிட்டோம் முடிச்சிட்டோம் நாங்கள் லஞ்சு. ஆனால் வாங்க இப்போ என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நானும் பசங்க எல்லோரும் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் சாப்பாடு இவ்வளோதான் மீந்திருக்கு. அதே மாதிரி இப்போ நீங்கள் தட்டில் பார்த்தீங்க இல்லையா, இதுதான் முள்ளங்கி சாம்பார். பாருங்கள், முள்ளங்கி சாம்பார் அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்குது. முள்ளங்கி ஒரு முள்ளங்கி கூட உடையாமல் சாம்பார் வைக்கணும். மெலிசாக கட் பண்ணும். அதே மாதிரி முள்ளங்கி. அடுத்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி பொரியல். ஸோ இன்றைக்கி நான் இங்கே இருக்கிற பெங்காலி மார்க்கெட் போயிருந்தேன். ஸோ முள்ளங்கி கீரையோடு நான் முள்ளங்கி வாங்கிட்டு வந்தேன். ஸோ முள்ளங்கி சாம்பார், முள்ளங்கி பொரியல், அதே மாதிரி முள்ளங்கி கீரை, பீட்ரூட் கீரை பொரியல். சூப்பராக இருந்ததுங்க. டேஸ்ட்டு சமைச்சு சாப்பிட்டாச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ ரெண்டுத்தையும் ஒரே காம்பினேஷனில் இன்றைக்கி தான் நான் செஞ்சேன். அதே மாதிரி இது பீட்ரூட் கீரையோட தண்டு பாருங்கள். ஸோ எல்லாமே நாங்கள் க்ளீன் பண்ணி எடுத்து சமைச்சு சாப்பிட்டாச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது முள்ளங்கி கீரை தண்டு பொரியலுமே. அவ்வளோதாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாட்டர்டேன்றதுனால சிம்பிளான வெஜிடேரியன் சமையல் தான். எங்கள் வீட்டு லஞ்ச் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ எல்லா கீரை பொரியல் பண்ணுற மாதிரி தான் அதையும் நான் பண்ணினேன். கொஞ்சம் தேங்காயும் பூண்டும் கொஞ்சம் நிறையா தூக்கலாக போடணும். ரெண்டு பொரியலுக்குமே சூப்பர் டேஸ்ட்டில் இருந்தது. முள்ளங்கி கீரை கசக்கும்னு சொல்லுவாங்க, ஆனால் கசக்கவே இல்லைங்க. சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. பாருங்கள், இது மீதி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ முள்ளங்கி கீரையும் பீட்ரூட் கீரையும் ரொம்பவே நிறையா வந்திருந்தது பார்த்திங்கன்னா. அதனால் நான் சாப்பிட்டு போக பாப்பா சாப்பிட்டா, தம்பி சாப்பிடலை பொரியல்லாம். அவர் சாம்பார் மட்டும் சாப்பிட்டாரு. அவர் கொஞ்சம் கஷ்டம்தான் அவருக்கு சாப்பிட வைக்கிறது. அவ்வளோதான், இன்றைக்கி சமையல் எங்களுக்கு முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு வாட்டி இந்த மாதிரி பீட்ரூட் கீரையிலையும் முள்ளங்கி கீரையிலையும் ட்ரை பண்ணுங்கள். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.